மார்க் 4வது அதிகாரம் 35 41. மார்க் 4வது அதிகாரம் 35 41 வரையில. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அக்கறைக்கு கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஓகே, இந்த சம்பவம் நிறைய வேலையில நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்பீங்க. இந்த சம்பவத்துல ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், எனக்கு இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள மனதா இருக்கிறேன். 35வது வசனத்திலே, அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஒரு பாட்டுக்கு, அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறை என்பது ஆவியின் வெளிப்பாடாக நான் சொல்றது என்னன்னா, அக்கறை என்பது பரலோகத்தை குறிக்கிறது. அக்கறை என்பது பரலோகத்தை குறிக்கிறது. ஆண்டவர் பூமியில வாழ்ந்த காலத்துல இந்த பூமியில இருந்து நம்மளை எல்லா பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் அவர் வந்தார். அவர் சொல்றாரு, நான் போய் அங்க உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களை கூட்டிட்டு போவேன். அக்கறை என்றால் பரலோகம். ஏன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கை உலகத்தார் மாதிரி ஏன் நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம்? இந்த காலை வேலையில வந்து இங்க உட்காந்துக்கிட்டு வீட்டுல நல்லா தூங்க வேண்டிய, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு நாள், நல்லா என்ன செய்ய வேண்டிய நாள், நல்லா தூங்க வேண்டிய நாள். 12-1 மணிக்கு மேல எழுது, அப்புறம் ஒரு வெட்டு கட்டிட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது படங்கள்லாம் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, அல்லது ஊர் சுத்திட்டு அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ஜாய் பண்ணி இது பண்ணலாம். ஏன் ஆலயத்துல வந்து காலை வேலையிலே ஆலயத்துல வந்து உட்காந்துருக்கோம்? அது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, ஜொகூர் ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு போல. ஏன் வந்து இங்க உட்காந்துருக்கோன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ண அந்த வாக்கு தத்தமான தேசத்திற்கு போவதற்காக தான் காலையில எழுந்து ஒட்டியாரும் கர்த்தரை தேடணும். அவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாங்க. அவர் ஒரு நோக்கத்தோட பூமியில வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக தான் வந்தார். அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிள் சொன்னதெல்லாம் நிறைவேறி. நீ பாருங்களேன், எல்லா பேரிடர்கள், எல்லா கொள்ளை நோய்கள், இப்ப சைனாவில் பயங்கரமா இன்னொரு கொள்ளை நோய் வந்துருச்சான். அது இந்தியாவிலையும் பரவிக்கிட்டு இருக்கா, மலேசியாவிலையும் ஒரு சில இடங்கள்ல வந்துருச்சான். காய்ச்சல் வந்து ரொம்ப பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்துகிறதாம். அப்படி இதெல்லாம் வந்து கொள்ளை நோய்கள் பைபிள் வசனத்துல உள்ளது. இந்த நாட்களின் துரிதத்தை பாருங்களேன். உங்களை சொன்னார்ல, இப்பதான் ஹலோ ஹாப்பி நியூ இயர் சொன்னோம், 12 நாள் ஆச்சுப்பா. ஹாப்பி நியூ இயர் சொல்லி அந்த 12 நாள் போகிற வேகத்தை பாருங்க. அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே போயிட்டு நாட்களுடைய ஒவ்வொரு நாளும். நாங்கள் அந்த நியூ இயர் சொல்லும் பொழுது, ஹாப்பி நியூ இயர் சொல்லும் போது சொன்னேன், போன வருஷம் 2023 ஹாப்பி நியூ இயர் சொன்னது இப்ப சொல்ற மாதிரி இருக்குது.
அவ்வளவு துரிதமான நாட்கள் போகிறது. எதை காட்டுகிறது சொன்னா அவருடைய வருகையை காட்டுகிறது. ஆண்டவர் நம்ம அழைத்த நோக்கம் பரலோகத்துக்கு போகணும்னு தான் அழைத்தாரு. அந்த பரலோகம் போய் சேர்வதற்கு நம்முடைய கர்த்தருடைய பாதையை, அந்த வழியை நம்ம சரிப்படுத்தி கொண்டு இருக்கணும். பரலோகம் போகிற அந்த பாதை எப்படி இருக்கும்னு சொன்னா, நிறைய அப்படியே மல்லிகைப்பூ, ரோஜா பூ, கனகாம்பரம் பூ, தாமரை பூ, என்ன பூர்வ எல்லா பூவும் போட்டு பரலோகத்துக்கு போற பாதையில எல்லா பூவும் போட்டு நிறைய வாசனை திரைகள்லாம் போட்டு நம்ம அப்படியே பஞ்சு மேல நடக்கிற மாதிரி நடந்து போவோம். ஆமாவா? பரலோகத்துக்கு போறது எப்படி தெரியுமா? இடுக்கன். பரலோகத்துக்கு போறது ரொம்ப இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல், கல்லும் முள்ளும் நிறைந்த வாசல். பரலோக போறதுக்கு பஞ்சமெத்த, அதாவது ஒரு ஈஸியான அகன்ற வழி அல்ல. அது குறுகிய வழி. இங்க நெருக்கம், இங்க நெருக்கம், அப்படி போகும்போது இங்க குத்தும், அங்க குத்தும், இப்படி எல்லாம் குறுகிய வழியில தான் பரலோகம் போகணும். அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள். யாருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் இல்ல? 38 ஆண்டு ஊழியத்தை முடிக்க போறேன். 18ஆம் தேதி வந்தா 39வது ஆண்டு. நான் கடந்து வந்த அந்த பாதை, ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் கடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே. நான் கடந்து வந்த அந்த பாதை, ஊழிய பாதை இருக்குல்ல, நிறைய போராட்டங்கள். நான் மட்டும் இல்ல, ஊழியம் செய்யற எல்லாருக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கிறது. ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. நான் கடந்து வந்த அந்த பாதை, அந்த வாரம். என்ன யார் சத்தம் காணும்? ஹலோ, நான் கொஞ்சம் கராரான சத்தம் போட்டுருவேன், அப்புறம் கோச்சிக்காது. எனக்கு இதெல்லாம் சரியில்லைன்னா கூப்பிட்டு சொல்லிடுவேன். எங்க போனாலும் சரி, அடுத்த வாட்டி பிரதம் பண்ண கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்டு எங்க போனாலும் என்ன செய்வேன், சொல்லிடுவேன். ஏதாவது கண்ணுக்கு பட்டு இது கோளாரா பட்டுச்சுன்னு சொல்லிடுவேன். அவ இந்த கடந்து போற பாத ஊழியத்துல கஷ்டமா தான் போய்கிட்டு இருக்கிறோம். அவர் வர வரையில, நம்ம போற வரையில, நாங்க மாத்திரம் இல்லைங்க, ஊழியர்கள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளுக்கு இதே நிலைமை தான். நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள். ஆனா எதற்கு போராடி கொண்டிருக்கோம் தெரியுமா? பரலோக ராஜ்யம் போறதுக்காக. நம்மளுடைய சில காரியங்களை இன்னும் நம்ம என்ன செய்யறோம், சில காரியங்களை தியாகமா விட்டுட்டு தான் கர்த்தரை பின்பற்றுகிறோம். தியாகமா சில காரியங்களை விட்டுட்டோம். பொட்ட விட்டீங்களா இல்லையா? அது தியாகம் இல்லையா? சிலர் பொட்டு இல்லைன்னா வெளியவே வரமாட்டாங்க. பூவை விட்டோமா இல்லையா? அது தியாகம் இல்லையா? பூ வச்சா அழகா இருக்கும். சில சடங்காச்சாரியங்களை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இயேசுவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரோம். ஏன்? அவர் சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போகலாம் வாங்க. அதுக்கு தான் இந்த பூமியில நம்மளை கூப்பிட வந்தார். அக்கறைக்கு போகலாம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்னார். 37வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் 36வது வசனம், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலே ஏறினபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அவங்க இப்ப கடல்ல போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பூமி ஒரு கடல் பயணம் போல, கடல் பயணம் போல. அந்த கடல் பயணத்துல போகும்போது இந்த கடல்ல இருந்து திடீர்னு என்ன நடக்கும், என்ன வரும், பூகம்பம் வருமா, கடல் பொங்கி எழுமா, அல்லது கடல் சீற்றம் வருமா, இதெல்லாம் தெரியாது. ஆனா கடல்ல போவோம். எத்தனை பேர் லங்காவி போயிருக்கீங்க? ஊர்ல பிளைட்ல இல்ல, அங்க போயிட்டு பேரியில போனது இல்லையா? லங்காவிக்கு போயிருக்கீங்களா? ஓகே. பத்தாம் போயிருக்கீங்களா? பக்கம் ஜவஹர்ல இருந்து பத்தாம், இந்தோனேஷியாவுக்கு. அது போட்ல தான் போகணும். அடுத்தது புலாவ் கத்தாம், அது கிளாங்ல இருக்கு. கிளாங்ல இருந்து போட் ஏறி தான் போகணும். நான் இந்த மாதிரி போட்லாம் நாங்க ஏறி போய் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது.
கலிலேயா கடல்லையே போட்ல ஏறி போயிருக்கேன் நான். தெரியுமா? கலிலேயா கடல் இஸ்ரேல்ல இருக்கிற அந்த கலிலேயா கடல்லையே போட்ல ஏறி போயிருக்கோம். இயேசுநாதர் எந்த போட்ல ஏறி அப்படியே சுத்தினாலும் அந்த மாதிரி போட் எல்லாம் நிறைய இருக்கிறது. அங்க போற எல்லாரையும் அந்த போட்ல ஏற்றி அந்த கலிலேயா கடலை அப்படியே சுத்தி காமிப்பாங்க. கொண்டு வந்து ஒரு ரவுண்டு கொண்டு வந்துட்டு நம்மளை விட்டுருவாங்க. இந்த போட்டுல நம்ம கடல்ல போகும்போது ரொம்ப என்ஜாயா இருக்கும், அதனுடைய காற்று, அதனுடைய இது. ஆனா அது பொங்கி எழுந்தா என்ன ஆகும்? எத்தனையோ படகுலாம் கவிழ்ந்துருக்கு, எத்தனையோ போட்டு கவிழ்ந்து எல்லாரும் மறித்து போயிருக்கிறாங்க. இப்ப இவர்கள் இயேசுவை கூட்டிக் கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, அக்கறைக்கு பரலோக பயணத்துல போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் பரலோக பயணத்துல இருக்கிறோம். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நாம எல்லாம் எந்த பயணத்துல இருக்கிறோம்னா பரலோக பயணத்துல இருக்கிறோம். அதுக்குதான் சபைக்கு வரீங்க. பரலோகத்திற்கு சரியான வழி எது? சபையில தான் உங்களுக்கு சொல்லப்படும். உலகத்துல உங்களுக்கு அந்த வழி தெரியாது. உலகத்தான கேட்டு பாருங்க, நீ செத்தா எங்க போவ? அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, நான் தான் செத்திட்டேன். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கவலை இருக்கிறது. நான் மரணத்துக்கு அப்புறம் நரகம் போகக்கூடாது, பரலோகம் போகணுன்ற கவலை இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. மரணத்துக்கு அப்புறம் நான் எங்க போனோம்? பரலோகம் போனோம். அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்ட இடம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம், பரலோகத்துக்கு போவோம், கிளம்பு கட்டி. இப்ப நம்ம எல்லாரும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு, நாம எல்லாம் பரலோக பயணத்துல இருக்கிறோம். இப்ப இந்த பரலோக பயணத்துல இருக்கும்போது அங்க 37வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அது மேல் மோதிட்டு. பலத்த காற்று. இது என்ன தெரியுமா? இந்த பரலோக பயணத்துல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரலோகத்தை பயணத்துல பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற நமக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய வேதனைகள் இருக்கிறது. சில வேளையில நம்மளே யோசிப்போம், ஏண்டா ஆண்டவரே, ஏன் இந்த காரியத்துக்குள்ள என்ன நடத்துறீங்க? நிறையங்க, எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு போராட்டங்கள். பரலோக பயணத்துல நம்ம இருக்கும் பொழுது பரிசுத்தமா இருந்து பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு போராட்டம் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவு நம்மள பரலோகத்துல இருந்து கீழே இழுத்து போட பார்ப்போம். பயங்கரமா காத்து அப்படியே எழுப்பி அந்த பட்டக்கு தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வர்றத்தக்க நிரம்பத்தக்க அப்படியே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கடல் காற்றெல்லாம் அப்படியே உள்ளுக்கு வருது. நம்ம யாரு கூட பரலோக பயணத்துல போய்கிட்டு இருக்கோம்? யாரு கூடங்க போறோம்? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்ம பிரச்சனையில நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம பிரச்சனையில ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, அவர் தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உன்னை 24 மணி நேரம் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். 24 மணி நேரமும் ஆண்டவர் ஆகிய தேவன் நம்மை அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் உண்டோ என்று மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை அப்படியே பார்த்துட்டே இருக்கார். நம்ம அவரை தேடணும், நம்ம தேடணும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்னா கடவுளை தேடணும். ரொம்ப துக்கம்னாலும் கடவுளை தேடணும். ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா, கை நிறைய காசு, துட்டு, மணி இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதுதான் எல்லாம் இருக்க, எல்லா சௌகரியம் இருக்கு. இந்த ஐஸ்வர்யவான்கள், அதனால தான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யம் வர்றது ரொம்ப கஷ்டமா. ஒட்டகம் ஊசி முனை காதுக்குள்ளாய் நுழைஞ்சிரும். ஆனா ஐஸ்வர்யவான்கள் பரலோகம். ஏன்னா பணம் இருக்கிறனால அவனுக்கு தேவைகள் இல்லை, கடவுளை தேட வேண்டிய தேவைகள் இல்லை. எல்லாவற்றையும் பணத்தை வைத்து அவன் இது பண்ணிடுவான். இப்ப நம்மளாம் அப்படி இல்லை, ஐஸ்வர்யங்களாக இல்லை. நம்மளாம் பணக்காரர்கள் கிடையாது. ஆனா அன்றாடம் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார். நான் 20 வருஷம் ஊழியத்துல பயங்கர போராட்டம். என்னுடைய 2வது பையன் பிறந்து, 2வது பையன் அவன் பிறந்த உடனே கேள் ஹாஸ்பிட்டல் பிறந்தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் காசு கட்டுறதுக்கு காசு இல்லை, அவனை போய் ஏற்றிட்டு வர்றதுக்கு வாகனம் இல்லை. தேவ சமூகத்தை அழுகிறான், அப்பா நான் எங்க போவேன், பணம்
எங்க போவேன்? ஹாஸ்பிட்டல், கேரளா ஹாஸ்பிட்டலில் போய் ஏற்றிடணும், நான் எங்க போவேன்? யார் இடத்துல உதவி கேட்பேன்? நான் ஒரு கான்ட்ராக்டர் கூட அந்த டைம்ல ஊழியத்தை 10 வருஷம் செஞ்சுட்டு விட்டுட்டு ஒரு கான்ட்ராக்டர் கூட ஊழியர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு பிள்ளைக்கு ஒய்ஃப் பேர் வெட்டிட்டு அங்கே பிள்ளை ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வரணும், எனக்கு உங்கள் வேனை கொடுங்க, கொஞ்சம் காசு கொடுங்கன்னா இல்லவே இல்லைன்றார். நிறைய வச்சிருக்கிறார், இல்லவே இல்லைன்றார். எங்க தெரியுமா பார்க்கணும்? மேலே தான் பார்க்கணும். இங்கே நிறைய வேலையில் நம்ம செய்கிற மிஸ்டேக் என்ன செய்வோம்? மனிதர்களை நம்பும் போது மனிதர்கள் நம்மை கைவிடுவார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, நீங்க தான் எனக்கு உதவி. இன்னொருத்தர் வந்தார், வேன் எடுத்துட்டு வந்தாரு, என்னை ஏற்றி போனாரு. கேரளா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசெல்லாம் கட்டி பிள்ளைய கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? நம்ம எங்க பார்க்கறது பொறுத்து. நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் தான் அவர் இருக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அதாவது பண பிரச்சனை வந்து அதிகமா நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது, அதிகமா வரும். ஆனா நீ கர்த்தரை பாரு, முழங்கால் நின்று ஆண்டவரை கேளு. 20 வருஷம் நான் கடந்து போன பாதைகள் பயங்கர போராட்டம். இன்னைக்கு கர்த்தர் என்ன மேன்மையா அநேகர் என் மூலியமா ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல கர்த்தரைய நம்பி உண்மையா இருந்தபடினால், தியாகத்தோடு இருந்தபடினால். இன்னைக்கு நமக்கு போராட்டம் வரலாம், அள்ளை அப்படியே எழுந்து வரலாம். பிள்ளைகள் திருமணத்தை குறித்து கவலையா, கர்த்தரை நோக்கி பாரு. பொருளாதார பிரச்சனையா, கர்த்தரை நோக்கி பாரு. அலை போல அந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில எழுந்து வரும். சில வேளையில் அதில் முழுகிருவோமா நினைப்போம், ஐயோ இந்த பிரச்சனையில் அப்படியே முழுகிருவோமா. ஒரு நாள் உன்னை முழுக விட மாட்டான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன நம்பி வந்துட்டோம்ல, நம்பி வந்தனால ஒரு நாளை விட மாட்டான். அலைகள் அப்படியே பயங்கரமா இங்கிட்ட அங்கிட்டோம்னா எல்லாம். சீசர்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது 38வது வசனம், கப்பலில் பின்னணையத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். போட்டுங்க, போட்டு பெரிய சொகுசு கப்பல் இல்ல, நல்லா கவனிக்க, பெரிய சொகுசு கப்பல் இல்ல. வெளியே என்ன நடந்தாலும் தெரியாத அளவுக்கு பெரிய சொகுசு கப்பல் அல்ல, போட்டு, படகு. அது என்ன படகு? மீன் பிடிக்கிற படகு. இந்த மீன் பிடிக்கிற படகுல அவர் வந்து பின்னணையிலே தலையணை வைத்து படுத்து தூங்கிட்டு இருக்காராம். அப்படித்தானே இருக்கு வசனம். தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அப்படி பயங்கரமா கொந்தளிக்குது, அப்படியே பயங்கரமா கொந்தளிக்குது. படகு இப்படி இப்படி போகுது, தண்ணியெல்லாம் உள்ள போறது. ஒரு மனிதன் நித்திரை பண்ண முடியுமா? தலையணை வைத்து தூங்க முடியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில இயேசு வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, அவருக்கு கவலையே இல்லை, என்ன குறித்து அவருக்கு கவலையே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஐயோ ஏசப்பா உனக்கு கண்ணே இல்லையா, என் சத்தத்தை கேட்கலையா, என் ஜபத்தை கேட்கலையா? அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இயேசு தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இயேசு உன் வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கிறார். அவர் தூங்கிட்டு இல்ல, உன் வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நீ அவரை கூப்பிடும் பொழுதுதான் உனக்கு நன்மை நடக்கும். சீசர்கள் என்ன எப்படி தெரியுமா போய் கூப்பிடுறாங்க? 38ல அவர் பின்னணியிலே தலையணை வைத்து நித்திரையா இருந்திருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போயிட்டு, நாங்க சாவ போறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க, புரட்ட விட்டு. நாங்க சாக போறோம், அலையெல்லாம் தண்ணியெல்லாம், கடல் தண்ணியெல்லாம் போட்டுக்குள்ள வந்துருச்சு, நாங்க சாக போறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்ப இந்த போட்டு கவர்ந்து இயேசுநாதர் போட்டு கவர்ந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? 12 பேரும் சேர்த்துப்பாங்க. இயேசுநாதர்
அவரும் சேர்த்துருவார், ஊர்ல தானே இருக்காரு. அப்ப நம்ம யோசிக்கணும், நமக்கு ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் வரும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்முடைய விசுவாசத்தின் பெருக்கத்தை பார்க்கிறாரு, நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறாரு. அப்ப கேட்கிறாங்க, போதகரே உமக்கு கவலை இல்லையா? நாங்கெல்லாம் சாவ போறோம். அவரு தானே சாவார், போட்டுக்கு வந்து அவரு தானே சாவாரு. அவர் மாம்சத்துல தானே இருக்கிறார். அவனுக்கு அதை யோசிக்கல. நாங்கள் மடிந்து போகிறோம், அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? இயேசு வாழ்க்கையில இருந்தோம், அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அற்புதத்தை பார்த்தவர்கள், அதிசயமான காரியங்களை பார்த்தவர்கள், இயேசு கூட இருக்கிறார் இன்னும் நம்பல. அவர் இருக்கிறார், என்னையா பயம்? என் வாழ்க்கை நடக்கும். அவர் இருக்கிறார், என்ன பயம் எனக்கு? இயேசு இருக்கிறார், என்ன பயம்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்வார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு வரணும். அப்படியே கூட இருக்கு. ஆனா இந்த சீசர்கள் 12 பேரும் அவரை நம்பல. நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். 39வது வசனம், அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அவர் எழுந்தாரு, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான்னு 100க்கு அதிபதி சொன்னான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான். நீ வர வேணாம், வந்து கையெல்லாம் வச்சு ஜெபிக்க வேணாம், இங்க இருந்து சுகமாவா போப்பான்னு சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகம் அடைஞ்சிருவான். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அப்பா எனக்கு செய்வார். ஒரு மோசமான அல்ல பயங்கரமான ஒரு பிரச்சனையில போய்கிட்டு இருக்கீங்களா? அப்பா எனக்கு செய்வார். அவன் சொன்னாரான்னு தெரியல. நாங்க இந்தியாவில் போயிட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டோம் சொன்னீங்களா? பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டோம். புது காரு, 6 பேர் போயிட்டு இருக்கோம். ரைட் போட்டு வண்டி நின்றுச்சு. முன்னுக்கு வந்து ஒரு ஐலாக்கு, ரைட் போட்டு வண்டி நின்றுச்சு. பின்னால ஒரு லோரிக்காரன் வந்து வாங்கினான் எங்க காரை. ஆனா பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் எங்களை பாதுகாத்து. நான் இந்தியாவுக்கு போறதுக்கு நான் திங்கட்கிழமை இந்தியாவுக்கு போறேன்னா, சனிக்கிழமை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். 21 வயது பர்த்டே ஃபங்க்ஷன், சொந்தக்காரங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூச்சவங்களை போய்கிட்டு இருக்கும்போது மழை, ஹெவி டிராஃபிக்கு, அதில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம், பம்பர் கீழே உரசுற மாதிரி ஒரு சத்தம். என் மகளை கேட்டேன், என்னம்மா நம்ம கார்லயே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஆமான்னு காரை விட்டு இறங்கி பார்க்குறேன், ரோட்டில் ஒருத்தன் உழுந்து கிடக்குறான். எங்க பம்பர் அப்படியே கீழே தொங்குது. காரை நிப்பாட்டிட்டு என்னன்னு பார்த்தா, ஒருத்தன் வேகமாக வந்திருக்க ஒரு பைக்குக்காரன் வந்து என்னுடைய எப்படி மோதனான்னு தெரியல, பம்பர் கீழே விழுந்துச்சு. அவன் வந்து டமார்னு என் காரை அடிக்கல, அந்த சத்தம்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. வந்து எப்படியோ பம்பரை இடிச்சு விழுந்துட்டான் போல. பக்கத்தில் ஒரு லோரி ஏறி ஒன் த ஸ்பாட் ஆகி, ஒரு லோரி அவன் மேலே ஏறி அந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான். ஒரு 2 வாரம் என்னுடைய காரை பிடிச்சி வச்சுட்டாங்க. காரை பிடிச்சி பாலாயில, அதையும் ஜெயிலில் வச்சுட்டாங்க. காரை 2 வாரம் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ராத்திரி 1 மணி வரைக்கும் அவன் கூப்பிட்டு எப்படி நடந்துச்சு. நான் என் வழியில தான் போய்கிட்டு இருக்கேன், அவன் வந்து அடிச்சு விழுந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னான், ஏதோ கேஸ் இப்போ சத்து கலா யூஸாலா அவன் வந்து அடிச்சு. அவன் சொல்றான், இன்ஸ்பெக்டர் சொல்றான், கலா யூஸாலா சுப்புಳು தவன் பெஞ்சாரான்றான். சுப்புಳು தவன் பெஞ்சாரா ஏன்னு சொன்னா, நீ இப்படி போயிருப்ப, அவன் நேரம் வந்து அடிச்சிருப்பான் அப்படின்னு. ஆனா அந்த இடம் சுத்தி சிசிடிவி கடைசியில எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த டிரைவர் எல்லாம் லோரிக்காரனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வேணும்னு செய்யல. இவன் விழுந்த உடனே லோரி வந்துகிட்டே இருக்கு, இவன் விழுந்துட்டான். ஏன் தான் செய்யும். இந்தியாவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னங்க இந்தியாவில் போய் இன்னொரு ஆக்சிடென்ட், நிறைய சோதனைகள். அந்த 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 காரியங்கள்லாம் வரும்போது கர்த்தர் கூட இருக்கிறத உணர்ந்தோம்.
கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து. சரிங்களா, நாங்க மலேசியாவுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு சரியான மழை, ஃபிளைட் எல்லாம் கேன்சல். நாங்க மலேசியாவை சேர்ந்தோம். கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் என்ன செய்வாரு? எழுந்து நின்று அந்த பிரச்சனையை அதட்டுவார். என் பிள்ளைய தொடாதே, என் பிள்ளை வாழ்க்கையில கை வைக்காதே. இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய ரத்தத்தினால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதேன்னு சொல்றாரு. பேசாத. உங்களுக்கு வர்ற பிரச்சனையே இயேசு கிட்ட போனீங்கன்னா, நீங்க போய் அவர்கிட்ட மன்றாடனா, அவர் காற்றையும் கடலையும் வருகிற பிரச்சனை எல்லாவற்றுக்கும் கட்டளை கொடுப்பார். சும்மா இரு, ஒன்று செய்யாதுங்க. அந்த காற்றும் அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போயிட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிரும். மிகுந்த அமைதல். அப்படி பயங்கரமா கொந்தளிச்ச கடல் டக்குன்னு அப்படி அமைதியாச்சு. மிகுந்த ஒரு சத்தம் இல்ல, கடல்ல ஒரு இறைச்சல் இல்ல, ஒரு சத்தம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே அமைதியாயிருச்சு. இப்ப ஆண்டவர் 40வது வசனத்தில் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? 2 காரியம் அவங்க பார்த்து கேட்கிறார். ஏன் அப்படி பயந்தீங்க? இன்னைக்கு நிறைய வேலையில நமக்கு என்ன வந்துடும்னா பயம் வந்துடும். நிறைய வேலையில என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இதுக்கப்புறம் எப்படி நடக்குமோ, அப்படி போகுமோன்னு பயம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கையை காட்டிலும், எல்லா சூழ்நிலை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். எங்க கோலியாத்து ஒரு அரக்கன் நிற்கிறான். சின்ன பையன் தாவீது கர்த்தருடைய நாமத்துல போறான். சவுல் படையே நடுக்கிட்டு. ஆனா இவன் போறான், கல் எடுத்தான், ஒரே அடி தான். அந்த கவனம் எடுத்து வீசனா போய் நெத்தியில போட்டு அவன் உழுந்து செத்துறான். முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நமக்கு ஒரு அரக்கனை போல பெரிய ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா உன் கூட இருக்கிறவர் பெரிய காரியம் செய்கிறவர் இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயந்தீங்க? நான் இல்லையா போட்ல? நான் இல்லைன்னா நீங்க பயப்படுறது நியாயம். நான் இல்ல போட்ல, நீங்க பயப்படுறது நியாயம். ஆனா நான் இருக்கிறேன்னு உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கும் போது ஏன் பயப்படணும்? அவர் தான் இருக்கிறாரு நம்மோடு கூட. ஏன் பயப்படணும்? நான் உங்க கூட இருக்கிறேன், ஏன் பயம்? சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க பரலோகம் போகணும்னு சொன்னா, நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். நான் கண்டிப்பா பரலோகத்துல இருப்பேன் ஏசப்பா கூட என்று விசுவாசிக்கிறேன். நான் ஏசப்பா கூட இருப்பேன்னு விசுவாசிங்க. அந்த விசுவாச பெருக்க நமக்கு வேணும். பயப்படாதீங்க, தைரியமா விசுவாசமா இருங்க. 41வது வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். ஜெபம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஜெபம்.